கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாக காணப்படுகிற இந்த வசனத்தை தியானிக்கப் போகிறோம். இது தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, இதில் இருக்கிற சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வேதத்திலே பல இடங்களிலே என் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற இடத்துல அன்பினாலே கைக்கொள்ளுகிறது ஒரு பகுதியாக இருந்தாலும், எனக்கு பயந்து என் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது தெய்வ பயத்தின் மிகுதியினாலே தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும், அவர் சொன்னபடி நடக்க வேண்டும் என்பதையும் பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதற்கு இரண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. ஒன்று தேவனை நேசிக்கிறதுனாலே, அவரிலே அன்பாய் இருக்கிறதுனாலே. இன்னொன்று அவருக்கு பயப்படுகிறது, தெய்வ பயத்தின் மிகுதியினால தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால அதன் நிமித்தம் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வது. இந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? அன்பின் நிமித்தமாக கற்பனைகளை கைக்கொள்வதனால என்ன பலன்? பயத்தின் மிகுதியினால அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனால என்ன பலன் என்பதை தியானிக்கும்படியாகத்தான் இந்த செய்தி அமையப்போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அப்படியானால் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பாயிருக்க வேண்டும். அப்படி அன்பாய் இருக்கிறதுனாலதான் அவனுடைய வசனத்தை கைக்கொள்வான். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பாய் இருக்கும் பொழுது அவருடைய வசனங்களின் மீது அவனுக்கு விசுவாசம் உண்டாகும். அதனாலே அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனங்களின்படி நடப்பான். வசனங்களை கைக்கொள்ளுதல் என்று சொன்னால் வசனங்களின்படி நடக்க வேண்டும். வசனம் என்பது என்னவென்று சொன்னால் வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்களாகிய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள், இதெல்லாம் நமக்கு வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது வசனங்கள். வசனிக்கப்படுவது வசனம். வசனிக்கப்படுதல் என்று சொன்னால் பேசுவது, சொல்லுவது என்பது பொருள்.
இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு மனிதர்கள் பேசின அந்த தீர்க்க தரிசனங்கள் தான் வேதமாக இருக்கிறது. என் மகத்துவங்களை எழுதி உங்கள் கையிலே கொடுத்தேன் என்று வேதத்தை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகத்துவங்கள் தான் வேதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை மறவாமல் வேதத்தை கைக்கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணங்களின்படி நடக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே உள்ள செய்திகள். இதிலே ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வா. அப்படி வசனத்தை கைக்கொள்வது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதையெல்லாம் அவன் அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பான். அப்படியானால் அன்பு என்ன செய்யும்? கீழ்ப்படிதலை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும். இந்த விசுவாசம் கீழ்ப்படிதலினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களின்படி ஒருவன் நடக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. அதனுடைய பலன் என்னவா? அவனிலே என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார்கள். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பாயிருக்கிறவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பாயிருந்தா பிதாவாகிய தேவனிடத்திலும் அவன் அன்பாயிருக்கிறான். அதனாலே அவர்கள் இருவரும் அந்த மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார்களாம். இந்த வசனம் அப்படி கூறுகிறது. அப்படியானால் அது எப்படி சாத்தியம் என்பதை பார்க்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இதிலே தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி என்று 2 ஆவிகள் உண்டு. இவைகள் பரிசுத்த ஆவி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி அது கிறிஸ்துவின் ஆவி. இது தீர்க்க தரிசனத்தின் ஆவி அல்லது தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட வசனம், வார்த்தை. இந்த வார்த்தை என்பது கிறிஸ்து. இந்த வார்த்தை என்பது ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனிடத்தில் இருந்ததெல்லாம். இதெல்லாம் நமக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வார்த்தை தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி. தேவனுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியைத்தான் தேவனுடைய ஆவி என்று சொல்லுகிறார்கள். சவுலின் மீது தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி தேவனுடைய ஆவியானவர் அப்பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஜனங்கள் மேலே வந்து இறங்கினார். பலவான்கள் மேலே இறங்கும்போது அவர்கள் இன்னும் பலசாலிகளாய் பல பிரம்மாண்டமான காரியங்களை எல்லாம் செய்தார்கள். பல மகத்துவங்களை பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய ஆவியாக இருந்தவர் தான் இப்பொழுது பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே, நம்மில, மனிதர்களிடத்தில் வந்து வாசம் செய்கிறார். இது மகத்துவமான அக்னிமயமான பிதாவாக இருக்கிறதான பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியாக நம்முடைய மனதிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறார். இது எத்தனை பெரிய மகத்துவமான காரியம் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. அடுத்து தேவனுடைய ஆவி எங்கே இருக்கிறது என்று பார்த்தா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்படியானால் இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொன்னது போல பிதாவும் குமாரனும் வந்து நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார்கள் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. இப்படி தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்தில் பிதாவாகிய தேவனுடைய ஆவி வந்து பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணுகிறார். இந்த வசனங்களுக்கு
இந்த வசனங்கள் உறுதி செய்கின்றன. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாசம் பண்ணுகிறார் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோவானுக்கு வழங்கப்பட்டதான தரிசனத்துல, அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவனை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. அப்படியானால் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இதுதான் இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய சாட்சியாக இருக்கிறது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி தீர்க்க தரிசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்படியானால் இந்த வசனங்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இருக்கிறது. தீர்க்க தரிசன வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள், இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகவே இருக்கிறது. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே எப்படி வாசமாயிருப்பார்? நாம் அவரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது, அவருடைய கற்பனைகள் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்களை கைக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள்ளே வந்து வாசமாயிருப்பார். இந்த வசனம் நமக்கு இப்பொழுது தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து ஏன் நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாக ஒரு வசனத்திலே, யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கற்பனைகள், கட்டளைகள் எல்லாவற்றையும் கைக்கொண்டு இருக்கிறதுனால பிதாவுடைய அன்பிலே குமாரனாகிய கிறிஸ்து நிலைத்திருக்கிறாராம். அப்படியானால் நாமும் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அப்படியானால் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை காத்து அதன்படி நடக்க வேண்டும் என்பது தெளிவாக இந்த வசனங்கள் கூறுகிறது. அடுத்து இந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி பார்க்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்படியானால் இந்த தீர்க்க தரிசனங்களை சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லும்போது, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அது ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக, ரட்சிப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக, அது நமக்குள்ளே நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் தான், வார்த்தைகள் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்களிலே உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆக கிறிஸ்துவின் ஆவியானவர் மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். எந்த மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார்? தீர்க்கதரிசிகளுக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள், அந்த கற்பனைகள், அந்த வேத வசனங்கள் இதெல்லாம் கிறிஸ்துவாகவே இருக்கிறது. அவர்கள் அதை பற்றி ஆராய்ந்தார்கள், கருத்தாய் பரிசோதனை பண்ணினார்கள். இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் தீர்க்கதரிசிகளுக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுக்குள்ளே வாசம் பண்ணினதான கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசன வார்த்தையாக, அந்த வசனங்களாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள், வசனங்களை கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறது. இதை நாம் எப்படி உறுதி செய்ய முடியும்? இப்பொழுது பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், வசனங்கள், கற்பனைகள், கட்டளைகள் என்பதெல்லாம் எப்படி இயேசு என்று சொல்லுகிறார்கள் என்றால்,
யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களை பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே பிதாவாகிய தேவன் இருந்தார், அவரோடு கூட இருந்ததான அவருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தையாக இருந்தது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார். அந்த வார்த்தையாக இருந்தவர் தான் பிறகு மாம்சமாக கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று இப்பொழுது அழைக்கப்படுகிற அந்த வார்த்தை யாருடைய வார்த்தையாக இருந்தது? பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி சரீரத்திலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக பிறந்தார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த வார்த்தை தான் வசனம். இந்த வசனம்தான் நாம் கை கொள்ளும் பொழுது நமக்குள்ளே தேவனுடைய ஆவியாக பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் வந்து இறங்கி வாசம் பண்ணுவார்கள். இப்படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இது எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறதா? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியாக ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே வாசம் பண்ண வேண்டுமானால் அதற்கு என்ன வேண்டும்? அந்த பரிசுத்த ஆவியானவர் அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வசனம் கூறுகிறது. அப்படியானால் ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் என்ற வசனத்தின்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்பாக இருக்கிறதுனால யாரெல்லாம் தேவனை கிறிஸ்துவை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவி நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இதிலும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படி அன்பு கூற முடியும் என்று சொன்னால், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள் அவரை சேவிப்பார்கள். அவரையன்றி வேறே தேவர்களை அவர்கள் தங்களுக்காக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தேவனை நேசிக்கிறவர்கள் அவரை சேவிப்பார்கள். அவரை சேவிக்காதவர்கள் அவரை பகைக்கிறவர்கள் என்று வேதம் கூறுகிறது. எப்படி என்றால், தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். 10 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அதிலே முதலாம் கற்பனை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களில சொல்லப்பட்டது இதுதான். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய் இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாவது யாதொரு விக்கிரகத்தையாவது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதாவது சகலமும் தேவனாலே உண்டாக்கப்பட்டது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற எல்லாமே தேவனாலே உண்டாக்கப்பட்டது. இவைகளெல்லாம் தேவனால் வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பலவிதமான பறவைகள், மிருகங்கள் எல்லாமே தேவனாலே உண்டாக்கப்பட்ட சர்வ சேனைகளாக இருக்கிறது.
ஆனால் இந்த சர்வ சேனைகளினுடைய சொரூபம் விக்கிரகத்தை அப்பொழுது ஜனங்கள் வணங்கி வந்தார்கள். அதனாலே தேவன் இந்த கட்டளைகளை கொடுத்தார். தேவனாலே உண்டாக்கப்பட்டது, அதை நாம் நமக்காக உண்டாக்க கூடாது. அது விக்கிரகம் என்று யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவரை நேசிக்கிறவர்கள் அவரை வணங்குவார்கள். ஆனால் அவரை வணங்காமல் அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள் அவரை பகைக்கிறவர்கள் என்பது பொருளாக இருக்கிறது. இப்படி அவரை பகைக்கிறவர்களை குறித்து அவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இந்த விக்கிரக ஆராதனையை குறித்து அவர் விசாரித்து நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லா பாவங்களையும் கூட அவர் அப்படியே நியாயம் விசாரிக்கிறவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து உபாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்போதும் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனிடத்திலே அன்பு கூறும் பொழுது இதையெல்லாம் நாம் செய்வோம். ஒருவன் என்னிலே அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். உலகத்திலே கூட பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தா அந்த தகப்பன் சொல்லுகிறது எல்லாம் கேட்பார்கள். வேதத்துல பாருங்க, யோசேப்பு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து சொன்னதெல்லாம் செய்தான். தாவீதும் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றினான். இப்படி பலரை பற்றி நாம் சொல்லலாம். அதுபோல நமக்கு தகப்பன் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய கற்பனைகள், கட்டளைகள் இதையெல்லாம் நாம் கைக்கொள்ளும் பொழுது பிதாவும் குமாரனும் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார்கள். இது மிக பெரிய ஒரு கிருபை, பெரிய ஒரு பாக்கியம். தேவன் வந்து நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுவது என்பது இந்த உலகத்திலே வேறு எங்கும் இல்லாத ஒரு அற்புதம், ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர், பிதாவுடைய ஆவியானவர், குமாரனுடைய ஆவியை எல்லாம் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அது மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்து, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகள் எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்ள வேண்டும் என்று உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவரிடத்தில், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலே நான் நடக்க வேண்டும், அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் அவரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பது பொருள். அவரிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமல்ல, ஆமாம் நான் அன்பு கூறுகிறேன் என்று மனதிலே வைத்துக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும், அவர் சொன்னதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க முடியும். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிற அப்படின்னாலே ஒரு பூரண சமாதானத்தினாலே தேவன் நிரப்புவார். ஏனென்றால் தேவன் தான் தேவனை தவிர நமக்கு வேறு யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு போக வேண்டும். ஒரு பிதாவும் ஒரு குமாரனும் எப்படி ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்கிறார்களோ, அல்லது பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய கிறிஸ்து எப்படி இணைந்து இருக்கிறாரோ,
அப்படியே நாமும் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் இணைந்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு தெய்வீகம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேண்டுதலும் அப்படித்தான் இருந்தது. பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல நீர் தந்தவர்களும் நம்மிலே ஒன்றாய் இருக்க வேண்டும். அதனால நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே அவர்களும் இருக்கும்படியாக நீர் அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் பிதாவும் குமாரனும் இருக்கிற பரலோகத்திலே நாமும் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டு நமக்காக பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாகத்தான் இப்பொழுது பரலோகத்திற்கு போயிருக்கிறார். நம்மை எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து பிதாவாகிய தேவனோடு கூட குமாரனாகிய கிறிஸ்து பரலோகத்திலே இருக்கிறார். இதற்கு எல்லாம் காரணம் அவர் நம்மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படியே நாமும் கூட அன்பு கூற வேண்டும். அடுத்து, இப்படி நாம் அன்பு கூறுகிறதுனால என்ன பலன் என்று சொன்னால், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னதான காரியம். அன்பு கூர்ந்து நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும், வழிகளில் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஜாதிகள் எல்லாம் தேவன் துரத்தி விடுவார். நமக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 7 ஜாதிகள் இருந்தது. அந்த ஜாதிகளை எல்லாம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக துரத்தினார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகள். ஆனால் அவர்கள் துரத்தினார்கள். அடுத்தது, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடங்கள் எல்லாம் உங்களுடையதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எதை நினைக்கிறோமோ அல்லது எதன் மீது நிற்கிறோமோ, எந்த கட்டளையின் மீது நிற்கிறோமோ, எந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நிற்கிறோமோ, எந்த சுதந்திரத்தின் மேல் நிற்கிறோமோ அதெல்லாம் நம்முடையதாக இருக்கும். அவர்களுக்கு சொன்னது உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடம் என்று சொல்லும்போது அந்த தேசத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நமக்கு இது எப்படி ஆவிக்குரிய பொருளாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் எதிலே உறுதியாக நிற்கிறோமோ அதை நமக்கு தருவார். எந்த ஒரு கற்பனை, எந்த ஒரு கட்டளை அல்லது எந்த ஒரு வசனம், எந்த ஒரு வாக்குத்தத்தம் நமக்குரியது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த வாக்குத்தத்தம் நம்முடையதாக இருக்கும். அதிலே சொல்லப்பட்டதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிற தேவன், நமக்குள்ளே இருக்கிறவர். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது உபாகமம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. நமக்கு யோசுவாவுக்கும் அதான் சொன்னார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படியே இன்றைக்கும் அந்த வாக்குத்தத்தம் உயிரோடு இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடிக்கு தேவன் நமக்கு உதவியாக இருப்பார். அடுத்து, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், அவருக்கு கீழ்ப்படியாமல் வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் என்று உபாகமம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கூறுகிறது. அடுத்து, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஊழியக்காரர்களாகிய மோசே, யோசுவா போன்றவர்கள் சொன்னதான வசனங்களை நாம் இப்பொழுது தியானித்தோம். அடுத்து, அவரை அன்பாக அவரிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் செய்யும்போது என்னவெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்றால், இது பெரும்பாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பூமிக்குரிய ஆசீர்வாதமாகவும் நாம் இப்பொழுது கடைசியாக தியானித்தது உண்டு. அடுத்து, சில பிரதிபலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக
நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே என்ன பலன் என்று சொன்னால், நாம் நன்றாக இருப்பதற்கு, தேவன் கொடுத்திருக்கிற தேசத்திலே நீடித்த நாளாய் இருப்பதற்கு கற்பனைகளை கைக்கொள். இந்த கற்பனைகளை கைக்கொண்டால் நீ நன்றாக இருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த தேசத்திலே நீடித்த நாளாய் நீயும் உனக்கு பின் உன் பிள்ளைகளும் இருப்பார்கள். இது ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இது அன்பின் மிகுதினால் அல்ல, ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து இது செய்தால் தேவன் இப்படி நமக்கு செய்வார் என்று செய்கின்ற காரியம். இது தெய்வ பயத்தோடு கூட தேவனுக்கு பயந்து செய்கிற காரியம். அடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி என்று உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது. இதுல என்ன செய்தி என்றால், தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து ஒரு தெய்வ பயத்தோடு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ அப்படி பயந்து செய்தால் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனால தீர்க்காயுசு கிடைக்குமா, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். இதுதான் அதனுடைய பலன். ஆனால் இது அன்பின் மிகுதினால் அல்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால வருகின்றதான வாழ்நாள் நீடித்திருக்கிறதான ஒரு பிரதிபலன். அடுத்து, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளிலே நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய வழிகளிலே நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்படியானால் அவருக்கு பயப்பட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வழிகளிலே நடக்க முடியும். அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். அடுத்து, இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாக அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவுங்கள் என்று 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம், கர்த்தருடைய கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டிருக்கிற தேசம், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம், இப்படி கானான் தேசத்தை பற்றி பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாக, உங்களுக்கு சுதந்திரம் என்று சொன்னால் அந்த தேசத்தை தங்களுக்கே சொந்தமாக அனுபவித்து அதற்கு பிறகு அந்த தேசத்தை பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக பின் வைக்கும் பொருட்டு இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கற்பனைகளை கை கொள்வது தேவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக கற்பனைகளை கை கொள்வது. ஆக இது தேசத்துக்காகவும் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், சுகமாய் தங்கியிருக்கவும், தேசத்திலேயே சுதந்திரமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தங்கியிருக்கவும், வாழ்நாள் நீடித்து நல்ல தீர்காயுசு இருப்பதற்காகவும்
இப்படிப்பட்ட சில நன்மைகளுக்காக தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது இது ஒரு பகுதியாக இருக்கிறது. அடுத்து, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்போது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகிறது. அப்படியானால் கட்டளைகளின்படி செய்து நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கும்போது அந்த தேசத்திலே சுகமாக, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆரோக்கியத்தோடு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும், நியாயங்களை கைக்கொண்டு அப்படி நடக்க வேண்டும். இதுவும் ஒரு சரீர நன்மையை மனதிலே வைத்து நடக்க வேண்டும் என்ற அந்த செய்தியைத்தான் கூறுகிறது. அடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். அடுத்து அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும். அடுத்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியருக்கு பல வியாதிகள் வந்தது. அதை வரப்பண்ணினவரே தேவன்தான். எரிபந்தமான கொப்பளங்கள், பருக்கள், இப்படிப்பட்ட வியாதிகள், பலவிதமான வாதைகள், இருதயத்திலே வாதை, இருதயத்திலே திகில், பயம் போன்றவைகள் எல்லாம் வந்தது. இன்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில உபாதைகளை எல்லாம் தேவன் எகிப்தியருக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் துன்பப்படுத்தினதற்காக ஒரு நியாய தீர்ப்பாக இதையெல்லாம் தேவன் கொடுத்தார். ஆனால் இந்த வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். ஏனென்றால் நீ என் கட்டளைகளை, நியமங்களை எல்லாம் காத்து நடக்க வேண்டும். என் சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும் என்றெல்லாம் தேவன் சொன்னார். இதன்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்த வியாதிகளிலே ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். அப்படியே ஒருவேளை வியாதிப்பட்டாலும் பரிகாரி யார் என்றால் மருத்துவன் அல்ல, மருந்துகள் அல்ல, நானே உனக்கு பரிகாரியாக இருந்து உனக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவேன் என்று தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன். இப்படி தேவனிடத்தில் அன்பாய் இருக்கும் பொழுது அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளுவோம், கற்பனைகளை கைக்கொள்ளுவோம். அப்பொழுது கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் நமக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவராக, தேவனுடைய ஆவியானவராக வாசம் பண்ணுவார்கள். இப்படி தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தால் நம்மை அவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்முடைய பலனே பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே அபரிவிதமான ஒரு பலன் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த மனிதனுக்குள்ளே வந்துவிடும். ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்மிலே இருக்கிற தேவன் பெரியவர். அதனால அப்படிப்பட்ட தேவனை நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனை நேசிக்க வேண்டும், தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது. எனவே
பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் நாம் அன்பாய் நேசித்து நமக்குள்ளே அவர்கள் வாசம் பண்ணும்படியாக நாம் விரும்பி அழைக்கலாம். கர்த்தர் தாமே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் அவன் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவான் என்று நீ சொல்லியிருக்கிறேன். அப்படி நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவும் உங்களுடைய ஆவி எங்களுக்குள்ளே அன்பின் ஆவியாக ஊற்றப்படுகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இது இந்த உலக மக்களுக்கு இல்லாததான ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இருக்கிறதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம். உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களாகிய நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த பாக்கியத்தை ஜனங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த கடைசி காலமாக இருக்கிறதுனாலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். நீர் வந்து அவர்களுக்குள்ளே வாசமாயிருந்து அவர்கள் தேவனாயிரும். அப்படியே செய்யும். வருகையில் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.